வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சோஃபா எப்படி கிரியேட் பண்ணலாம் பார்க்கலாம். ப்ளஸ் வந்து ஒரு காட் எப்படி இல்லைன்னா வந்து சரி ஓகே இல்லை நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து எப்படி வந்து ஒரு பெட்டு கிரியேட் பண்ணி அந்த பெட்டு மேலே எப்படி கிளாத் மாதிரி கிரியேட் பண்ணுறது, பில்லோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ முடிஞ்சால் இந்த வீடியோவில் பில்லோ சொல்கிறேன், இல்லைனா அடுத்த வீடியோவில் பில்லோ எப்படி கிரியேட் பண்ணுறது நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் பேசிக்ஸாக வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பாக்ஸ் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து லென்த்து வந்து ஒரு 7 feet அண்ட் தென் வித்து வந்து ஒரு 4 feet, ஹைட்டு வந்து ஒரு 6 inches இல்லை 6 inches பெட் இருக்காது. ஸோ இதோட திக்னஸ் வந்து ஒரு 2 inches அந்த மாதிரி தான் இருக்கும், இல்லை 1 inches அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து என்ன கொடுத்துக்கலாம், 2 inches கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் வந்து ஒரு காட் மாதிரி வச்சுப்போம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை கொஞ்சம் லைட்டாக வந்து தள்ளி வச்சுக்கிறேன். ஸோ ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறேன். அகெயின் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதெல்லாம் இது பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை வந்து இது மேலே வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எக்ஸாக்டாக வேணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் 4 வியூவில் போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து ஸோ இது லெஃப்ட் வியூ, ஸோ இது வந்து ஃப்ரண்ட் வியூ. ஸோ இதில் வந்து உங்களோட வித்து வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அகெயின் வந்து இப்போது பெருசாகிக்கிறேன். ஸோ ஆல்ட் டபிள்யூ கொடுத்தா பெருசாகிடும். ஸோ பெருசானதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, இதோட பேர் வந்து பாக்ஸு. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணிடுறேன், பெட்டுன்னு மாற்றிடுறேன். இது வந்து காட்டுன்னு மாட்டிடுறேன். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறேன், C1 இல்லை ஜஸ்ட் C மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கொடுத்துக்கணும். ஓகே, நான் இப்போ வரைஞ்சிட்டேன்னா ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பிளெயின் இருக்குல்ல, ஸோ இந்த பிளெயின் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன், ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணாலும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரா பண்ணிவிட்டு ஸோ என்ன பண்ணுங்கள், இதில் வந்து செக்மெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ செக்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ செக்மெண்ட் உங்களுக்கு தெரியல அப்படின்னா F4 அமுக்குங்க. ஸோ செக்மெண்ட் வந்து விசிபிள் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ 2 செக்மெண்ட் இருக்காது, நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் கொஞ்சம் ஓரளவு 40 கிட்ட வச்சுக்கிறேன். அதே மாதிரி இதையும் அதே ரேஞ்சில் வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு செர்டைன் ஹைட்டுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து தூக்கி வச்சுக்கிறேன். ஸோ மூவ் கமாண்ட் கொடுத்து இதை செலக்ட் பண்ணி ஸோ இதை வந்து ஒரு செர்டைன் ஹைட்டில் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ பாருங்கள், நல்லா பாருங்கள், ரெண்டுக்கு கேப் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இதில் மாடிஃபை போனீங்கன்னா இங்கே மாடிஃபையர் லிஸ்ட்டுன்னு ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த மாடிஃபையர் லிஸ்ட்டு கிளிக் பண்ணி நான் எனக்கு வந்து என்ன வேணும், இப்போ இதை வந்து கிளாத்தாக கன்வெர்ட் பண்ணணும். ரைட்டா? ஸோ அப்போ இங்கே சீன் கொடுத்தீங்கன்னா சி சீரீஸில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் காட்டும். ஸோ அதே மாதிரி கிளாத்து. ஓகேவா? ஸோ இந்த கிளாத் கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டின்னு இருக்கா, ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டி கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த பிளெயினை செலக்ட் பண்ணி கிளாத் கொடுத்துட்றேன். அது என்ன மாதிரி கிளாத், ஸோ கிளாத் ப்ராப்பர்ட்டியில் ப்ரிசிஸ்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து என்ன மாதிரியான கிளாத். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காட்டன் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இது ஹைட்டாக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, ஸோ அது வந்து எனக்கு ஒரு இது மேலே போய் விடணும். இப்போது லைக் நீங்கள் எப்படி வெளியே இருந்து பெட்ஷீட்டை தூக்கி உங்கள் பெட் மேலே போடுவீங்கல்ல, ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து போகணும். ஸோ அது எப்படி அது வந்து கீழே உள்ள பெட்டு மேலேயும் போகணும், ப்ளஸ் வந்து அது கீழே இருக்க பாக்ஸ் மேலேயும் போகணும், அதாவது காட்டு மேலேயும் போகணும். ரைட்டா? ஸோ ஏன்னா அது மேலே தான் இருக்குது பெட்டு. ரைட்டா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆட் ஆப்ஜெக்ட் கொடுத்து இது ரெண்டையுமே நான் செலக்ட் பண்ணி ஆட் கொடுத்துட்றேன். ஸோ இங்கே வந்துருச்சா ரெண்டுமே. இது ரெண்டையும் நான் என்ன பண்ணணும்னா கொலிஷன் ஆப்ஜெக்ட்னு சொல்லிக்கிறேன். சரியா? கொலிஷன் ஆப்ஜெக்ட்னா என்னது, மோதுற ஆப்ஜெக்ட். ஸோ என்னோட கிளாத் வந்து என்னோட பெட்டு மேலேயும் என்னோட காட்டு மேலேயும் போய் மோதுது, அதாவது நம்ம தூக்கி போகிறோட டம்முன்னு போய் உழுது. ஓகேவா? ஸோ அதுதான். ஸோ கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால நான் கொலிஷன் ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஆட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகேவா? கொடுத்தக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து ஸ்டிமுலேட் லோக்கல், ஸ்டிமுலேட் டேம்ப், ஸ்டிமுலேட்னு இருக்குது. ஓகேவா? இதில் நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஸ்டிமுலேட் லோக்கல்னே கொடுங்க. ஸோ அதுவே வந்து நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பாருங்கள், எனக்கு வந்து இதாகிடுச்சு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப இதாகிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டிமுலேட் ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். இதோட ஒர்க் பண்ணிங்கன்னா அப்படின்னா ஹேங் ஆகி வெளியே வந்துடும். ஓகேவா? ஸோ கண்ட்ரோல் இஸ் கொடுக்குறேன்.
ஸோ மறுபடியும் ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டி போகிறேன். ஸோ இது ரெண்டையுமே செலக்ட் பண்ணிவிட்டு கொலிஷன் ஆப்ஜெக்டை கொடுத்துட்றேன். பிளெயின், கிளாத்து, காட்டன். ஓகே கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ட்ரிம் லோக்கல் கொடுக்குறேன். எதனால இதை விட்டு வருது? 1 செகண்ட். ஸோ இந்த கிளாத்து இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெலீட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ டெலீட் பண்ணிடுறேன். இதுக்கான இதில் வந்து இதுலேயும் கிளாத் டெலீட் பண்ணிடுறேன். அண்ட் தென் இதுலேயும் கிளாத் அசைன் ஆகிருக்கும். ஏன்னா நான் அது ஆட் ஆப்ஜெக்ட் கொடுத்தல, அதனால் அசைன் ஆகிருக்கும். ஸோ இதுக்கான செக்மெண்ட் நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கான செக்மெண்ட் கூட தேவையில்லை. ஸோ இப்போ மறுபடியும் இதை கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து இன்னும் கொஞ்சம் செக்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணிப்போம். ரொம்ப ஒயிட்டாக வந்துடக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா மாடிஃபையர் லிஸ்ட்டு, கிளாத்து, ஸோ சிஎம்க்கிறேன். ஸோ அதில் கிளாத் இருக்கும். ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டி, பிளெயினை செலக்ட் பண்ணி கிளாத்து, அதில் வந்து என்ன வேணும், காட்டன் ஏதோ ஒன்று. ஓகேவா? அதேமாதிரி ஆட் ஆப்ஜெக்ட் கொடுத்து இது ரெண்டையுமே நான் செலக்ட் பண்ணுறேன். ஆட் கொடுக்குறேன், செலக்ட் ஆகுது. இது ரெண்டையுமே என்ன பண்ணுறேன், கொலிஷன் ஆப்ஜெக்டாக கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்றேன். ஸ்டிமுலேட் லோக்கல் கொடுக்குறேன். ஏன் இதை விட்டுட்டு அதில் போய் உள்ளது? ஸோ மேபி ரொம்ப திக்னஸ் கம்மியாக இருக்கிறதுனால போய் உள்ளதா என்னன்னு தெரில. ஸோ ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணால் நீங்கள் ஸ்டிமுலேட் கொடுத்துக்கோங்க. இது டக்குன்னு இவ்வளோ தூரம் ஓடிடும். ஓகேவா? ஸோ இது ரன் ஆகி முடியட்டும். ஸோ நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்களா ஒரு கிளாத் மாதிரி ஆயிடுச்சா இது வந்து. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கிளாத் மெட்டீரியல் அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ கிளாத் மெட்டீரியல் அப்ளை பண்ணி நம்ம வீரியெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது வந்து எவ்வளோ குவாலிட்டியாக நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிறது. ஸோ நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம பண்ண ப்ராசஸ் எல்லாமே வந்து இது பண்ணுவோம். ஸோ ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு தான் வந்து கண்ட்ரோல் Z கண்ட்ரோல் I வந்து ஒர்க் ஆகும். இது 3ds Max பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து எனக்கு என்ன ஆகாது, ஒர்க் ஆகாது. ஸோ லென்த்து வித்து 4.6 feet, ஹைட்டு வந்து என்ன கொடுத்துட்றேன் அப்படின்னா ஒரு 2 அடி கொடுப்போம். ஓகேவா? நம்ம இது ஹாலோ பண்ணுறது எல்லாமே பண்ணலாம், நான் தனியாகவே நான் நடத்துகிறேன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்படி கொடுத்துருக்கேன். இல்லை ஹைட் ரொம்ப அதிகமாக தெரிஞ்சுன்னா இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்டெண்டர் பெர்மிட்டிவ் போயிட்டு சாம்ஃபர் பாக்ஸ் எடுத்துக்கிறேன். சும்மா ஒரு பெட்டு இதுக்கு மாதிரி தெரியணுக்காக. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதோட வித்து வந்து எனக்கு 4 feet, ஹைட் வந்து 7 feet. ஓகேவா? இது வந்து ஒரு 1 inch மேலே, சாரி, அப்போ நம்ம இதை அதிகமாக தான் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து இப்படியே இருக்கட்டும். ஒரு 6 inches கிட்ட கொடுத்துப்போம். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அகெயின் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் பெர்மிட்டில் போயிட்டு பிளெயின் எடுத்துகிட்டு ஸோ இந்த பிளெயின் நான் ட்ராப் பண்ணுறேன். இப்போ இந்த பிளெயினோட ஹைட்டை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அதாவது இப்படி தூக்கி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை செலக்ட் மாடிஃபை லிஸ்ட்டில் கிளாத்து. ஸோ கிளாத்து கிளிக் பண்ணி ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டி, பிளெயின், கிளாத்து, அதில் வந்து என்ன காட்டும். இப்போ வந்து நம்ம வந்து வேறு ஏதாச்சும் கொடுத்து பார்ப்போம். ஸோ வந்து சும்மா ஒரு இந்த மாதிரி ஏதாச்சும் கொடுப்போம். ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துட்டு இது ரெண்டுமே வந்து எனக்கு என்னாக வேணும், கொலிஷன் ஆப்ஜெக்டாக வேணும். சரி, ஓகே கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டிமுலேட் லோக்கல் கொடுக்குறேன். ஸோ இப்போ உள்ளது பார்த்தீங்களா? ஸோ அதில் வந்து எனக்கு திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. அதனால வந்து என்ன ஆயிருக்கு, அது அப்படியே கீழே போயிருக்கு. ஏன்னா இது ஃபுல்லாக எனக்கு வந்து இதாகணும்ல. ஸோ அதனால். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி லைட்டாக வந்து அது கிழிஞ்சு வெளியே வந்த மாதிரி இருக்கும். நீங்கள் செக்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணால் சரியாக போயிடும். இல்லைனா வந்து இதில் வந்து எஃப்எஃப்டின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? அதை நான் நடத்துவேன். அது ஃபுல்லாக 1 day நடத்துகிறேன். அது நடத்தும் போது வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து புரியும். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படின்னு.
ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணேன், ஸ்ட்ரிம் லைட்டை ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா இதே கிளாத்து, ஓகேவா. ஸோ இதே கிளாத் வந்து எனக்கு சும்மா அப்படி மடித்து போட்டால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி வேணும், ஓகேவா. ஸோ அந்த மாதிரி வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரொட்டேட் கமாண்ட் எடுத்திருக்கேன். ரொட்டேட் கமாண்ட் எடுத்துகிட்டு ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு சர்டன் ஆங்கிளில் ரொட்டேட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மூவ் கமாண்ட் கொடுத்து ஹைட் நல்லா இதை விட்டு தள்ளி இருக்க மாதிரி ஹைட் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அதே தான் பண்ண போகிறீங்க, ஜஸ்ட் இன்க்ளைண்டாக தான் வச்சுருக்கேன். ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டி, ஸோ பிளைன் வந்து கிளாத்து, ஸோ என்ன கிளாத்து, ஸோ இப்போ வந்து நம்ம இது கொடுத்தோமா இதே இருக்கட்டும். ஸோ இது ரெண்டும் வந்து கொலிஷன் ஆப்ஜெக்ட். சரி, ஓகே. கொடுத்தக்கப்புறம் சில பேர்த்துக்கு வந்து என்ன ஆகும்னா, இப்போ நான் கொடுத்துட்டேன், நீங்கள் வந்து ஸ்டிமுலேட் கொடுப்பீங்க, எனக்கு ஆசை அப்படியே நிற்கும். நீங்கள் அந்த மாதிரி எதுவும் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், மறுபடியும் ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு திருப்பி இதையே ரிப்பீட் பண்ணுங்கள். அது செலக்ட் ஆகி தான் இருக்கும், ஆனால் சில பேர்த்துக்கு வந்து கிராக் வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுனால பக் ஆகும், ஓகேவா. ஸோ அதனால வந்து திருப்பி இதே ப்ராசஸ் ஒரு 1 டைம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஸ்டிமுலேட் கொடுங்க. ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஸோ சும்மா ஒரு பெட்டில் நம்ம எப்படி கசக்கி போட்டால் எப்படி இருக்கும் ஒரு பெட்ஷீட்டை, ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதே மாதிரி வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுலாம், அதெல்லாம் நான் ஒன்று நடத்துகிறேன், ஓகேவா. ஸோ இது புரிஞ்சா. ஸோ இதே இது நீங்கள் வந்து ஒரு டைனிங் டேபிள் தான், ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஒரு நான் நேற்று நடத்தியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணுவேன், ஓகேவா. இந்த பாக்ஸோட திக்னஸ்ஸு 2 இன்ச்சஸ்ஸு, வித்து வந்து ஒரு 2 இன்ச்சஸ் கொடுத்துக்கிறேன், ஹைட்டு வந்து ஒரு 4 ஃபீட், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துட்றேன், ஓகேவா. எனக்கு வந்து க்ரியேட் ஆகிட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா மூவ் கிளிக் பண்ணி ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி இழுக்கிறேன், ஸோ காப்பி ஆகும். ஸோ இதில் காப்பி ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து நான் இன்ஸ்டன்ஸ் கொடுக்குறேன், ஏன்னா நான் 4 லெக்கு ஒரே மாதிரி தான் க்ரியேட் பண்ண போகிறேன். அதனால நான் ஒன்று எடிட் பண்ணாலும் இன்னொன்று வந்து எடிட் ஆகிக்கும், ஓகேவா. ஸோ ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து என்ன டைரெக்ஷனில், ஒயிட் டைரெக்ஷனில் போயிருக்கு, ஓகேவா. ஸோ இது வந்து எனக்கு எவ்வளோ ஃபீட் தள்ளி வேணும் அப்படி, சாரி எக்ஸ் டைரெக்ஷனில் போயிருக்கு. எக்ஸ் டைரெக்ஷனுக்கு எவ்வளோ தள்ளி வேணும் அப்படின்னா ஒரு 4 ஃபீட் வச்சுமா, ஓகே. ஒரு 4 ஃபீட் தள்ளி வந்து எனக்கு வந்து இது ரெண்டும் க்ரியேட் ஆகும், ஓகேவா. ஸோ இப்போ இது ரெண்டுமே செலக்ட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இங்கேருந்து 4 ஃபீட், ஒய் டைரெக்ஷன் வந்து 4 ஃபீட், ஓகேவா. ஸோ க்ரியேட் பண்ணிட்டேன், ஓகேவா. இப்போ டாப் வியூவில் இருந்துட்டு இல்லை கேவா வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், எக்ஸ்டர்னல் பெர்மிட்டிவ் போயிட்டு சாம்பர் பாக்ஸ் எடுத்துக்கலாம். சாம்பர் பாக்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டாப் வியூ போய்க்கோங்க. ஸோ இந்த இருக்குது டாப் வியூ. ஸோ டாப் வியூ போயிட்டு கொஞ்சம் இந்த அவுட்டர்லேருந்து இந்த அவுட்ரு வரேன், ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்துட்டு இப்போ என்னோட திக்னஸ் வந்து நான் எடிட் பண்ணிக்கிறேன், ஓகேவா. ஸோ இங்கே காட்டாது, ஸோ மாடிஃபை போயிட்டு மாடிஃபைல பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ என்னோட ஹைட் மட்டும் 4 இன்ச்சஸ் நான் கொடுத்துருக்கேன், ஓகேவா. ஸோ அகெயின் வந்து நான் 4 வியூஸ் வந்துடுறேன். 4 வியூ வந்துட்டு இதை நான் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மேலே தூக்கிறேன், ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ இந்த மாதிரி க்ரியேட் ஆகிடுது, ஓகேவா. ஸோ இப்போ இந்த டேபிள் மேலே எனக்கு வந்து ஒரு கிளாத் வேணும், ஸோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணுங்கள், அதே மாதிரி டாப் வியூ போயிட்டு ஸோ இதில் போயிட்டு ஸ்டாண்டர்ட் பிளெயின், ஓகேவா. ஸோ பிளெயின் எடுத்துகிட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி, ஓகேவா. ஸோ பிளெயின் வந்து நல்லா தொங்குற மாதிரி. ஸோ கொடுத்தக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆல்ட் டபிள்யூ கொடுத்து இங்கே வந்துடுறேன், ஓகேவா. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த 4 லெக் இருக்குல்ல, இந்த லெக்கு வந்து இதுக்கான நேம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பாக்ஸ் 1, பாக்ஸ் 2, பாக்ஸ் 3, பாக்ஸ் 4 இருக்கா. இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு என்ன ஆகும், கன்ஃபியூஸ் ஆகும், ரைட்டா. ஸோ லெக் 1 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதை வந்து லெக் 2 நான் அசைன் பண்ணிடுறேன், லெக் 2 அண்ட் தென் வந்து லெக் 4. எதுக்காக நான் அசைன் பண்ணுறேன்னா நம்ம வந்து கொலிஷன் ஆப்ஜெக்ட் கொடுப்போம்ல,
ஸோ அதுக்கு ஆட் ஆப்ஜெக்ட் கொடுக்கும்போது எனக்கு எந்த ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குன்னே தெரியாது, எந்த ஆப்ஜெக்ட்னே தெரியாது. இது சின்னதாக இருக்க போய் ஒரு 4 லெக் இருக்குது, ஒரு இது இருக்குது. ஸோ அதனால் எல்லாமே நம்ம பண்ணிடலாம். இதே இது வந்து நீங்கள் வந்து ஒரு ரூம் கட்டிட்டு ரூம்குள்ளே ஒரு பெட்டை வச்சுட்டு இல்லை ரூம்குள்ளே ஒரு டேபிள் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா எப்படி இருக்கும்? ஃப்ளோர் சேரும், பாக்ஸு வால் சுற்றி பாக்ஸ் இருக்கும், ஸோ பாக்ஸு நேமில் இருக்கும். ஸோ இப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கன்ஃபியூஸ் ஆயிடும், ரைட்டா? அதுக்காக தான் நான் வந்து என்ன சொல்லிடுறேன், எப்போவுமே நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்கான பேரை வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. அதுதான் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு 4 லெக்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நான் என்ன நேம் கொடுக்கலாம் அப்படின்னா டேபிள் டாப்னு கொடுத்துறோம். ஓகேவா? ஸோ டேபிளோட டாப் பொசிஷனால நான் சும்மா டேபிள் டாப்னு கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், கிளாத்துனே கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ கிளாத்துன்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இதை வந்து ஒரு செட்டின் ஹைட் அதே மாதிரி. ஓகேவா? ஹைட் கொடுத்துட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ கொடுத்துட்டு அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டாண்டர்ட் ப்ரிமிட்டிவ் போயிட்டு மாடிஃபை லிஸ்ட்டில் போயிட்டு கிளாத் எடுங்க. ஓகேவா? ஸோ சி கொடுங்க, கிளாத் வரும். கிளாத் கொடுத்துட்டு ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதை கிளாத் வந்து கிளாத்தாக கொடுத்துட்டு ஸோ இங்கே வந்து சில்க்கு ஏதாச்சும் ஒன்று. ஓகேவா? ட்ரை கிளாத்து, வெட் கிளாத்து, ஊலு, ஸோ நம்ம காட்டன் அந்த மாதிரி எது வேணாலும் உங்களுக்கு எது வேணுமோ ஸோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ பாலிஸ்டர் அந்த மாதிரி நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஆட் ஆப்ஜெக்ட். ஸோ இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் கொடுத்துட்டு இதை ஃபுல்லாக என்ன பண்ணுறேன், கொலிஷன் ஆப்ஜெக்டாக கொடுத்து ஓகே கொடுத்துட்றேன். ஓகேவா? கொடுத்தக்கப்புறம் இப்போ ஸ்டிமுலேட் டேம்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஸோ இதுவும் நம்ம கொடுக்கலாம். ஆனால் இது என்னென்னா அதை விட ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ ஸ்டிமுலேட் லோக்கலோட ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதுதான் ஸ்டிமுலேட் லோக்கல் டேம்ப்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, எல்லாம் ஒரே இதுதான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், சும்மா ரெஃபரன்ஸ்க்காக இதை பாஸ் பண்ணிட்டு நான் என்னோட ஹேபிட்டு ஸோ பாஸ் பண்ணிவிட்டு ஸ்டிமுலேட் சும்மா ஒரு தடவை கொடுத்துட்றேன். இது ஃபுல்லாக ஒரு 100 வரை ரன் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக, என் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நான் இந்த மாதிரி பண்ணுவேன். ஓகேவா? ஸோ ஃபுல்லாக இதாகிற மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாருங்கள், எனக்கு வந்து ஒரு கிளாத் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? இதுக்கு நான் மெட்டீரியல் அப்ளை பண்ணால் மெட்டீரியல் போயிட்டு ஸோ உங்களுக்கு என்ன மெட்டீரியல் வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மெட்டீரியல் நான் தனியாக நடத்துகிறேன், ஏன்னா நிறையா மெட்டீரியல் எடுக்கணும், உள்ளேருந்து இருக்கணும். செட்டிங்ஸாக நான் சொல்லித்தருவேன். ஸோ அப்போ பார்த்தா தான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஓகேவா? ஸோ வந்து இப்போதைக்கு நான் சும்மா 2 இது மாதிரி இருக்கும், உங்களுக்கு இதில் ஒன்றுமே தெரியாது, பிளாக்காக இருக்கும். ஏன்னா நான் லைட் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ லைட் ஃபிக்ஸ் பண்ணால் தான் எனக்கு என்ன ஆகும், எனக்கு வந்து இது வந்து ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி தெரியும். ஓகேவா? ஓகே, ஸோ இது புரிஞ்சுதா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஸ்டெப்ஸை. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், மறக்காமல் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.